ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க. என்னங்க டிசைனிங் ஒர்க் பண்ணாமல் நார்மல் ப்ளவுஸ் ஊசி நூல் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கொக்கி தான் கட்டிகிட்டு இருக்கேன். இந்த கொக்கி கட்டுறதில் கூட நம்ம நான் சம்பாதிக்கலாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கொக்கி நீங்கள் இப்போ டெய்லரிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து எப்படி ஓரம் அடிக்கிறது, எப்படி ஃபால்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி கற்றுக்கோங்க. அதே மாதிரி எப்படி கொக்கி கட்டுறது அப்படின்னும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் இருக்கவங்க, பழைய ப்ளவுஸு இல்லை புது ப்ளவுஸே கூட சில பேர் வந்து மாற்றி கட்டி கொடுத்துட்றாங்க இப்போல்லாம் கொக்கி. ஸோ அந்த மாதிரி மாற்றி கட்டி கொடுத்த கொக்கியை தான் இப்போ வந்து நான் சரியாக வந்து அதாவது இந்த சைடு வர வேண்டிய ஹூக் வந்து அந்த சைடு வச்சு கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் இப்போ நான் கொக்கி வந்து கட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொக்கி வந்து கட்டி கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 10 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம். புது கொக்கி கட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பைசா வாங்கிக்கலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி, அதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டி கொடுத்தீங்க, கொக்கியும் ப்ளஸ் ஐ கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ப்ளவுஸ் கணக்கு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பைசா வருதுன்னுட்டு. இந்த தீபாவளி சீசனு, பொங்கல் சீசன்லலாம் வந்து டெய்லர் கடையில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கொக்கி கட்டுறதுக்கு ஆள் வந்து தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கவும், சுடிதார்ஸ் தைக்கவும், சல்வாஸ் தைக்கவுமே டைம் கரெக்டாக இருக்கும். எல்லா டெய்லர் கடையிலையுமே பார்த்தீங்கன்னா கொக்கி கட்டுறதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதாவது டெய்லரிங்கில் எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கலாம், டெய்லரிங் ஃபீல்டில், அதாவது நமக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியல, இல்லை சல்வார் தைக்க தெரியல அப்படின்னா கூட எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அண்ட் கீழேயும் கொடுக்குறேன், அண்ட் எண்டு கார்ட்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பேசிக் டைலரிங் ரிலேட்டட் வீடியோஸும் சாய் பிரியா ஸ்டுடியோவில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் எப்படி வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இல்லை நியர் பை ஷாப்பில் கூட நீங்கள் வந்து, அதாவது கடையில் கூட நீங்கள் கேட்டு இந்த மாதிரி ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து டெய்லரிங் ஃபீல்டில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ சாய்பாபா அருளால் எப்படி ஏர்ன் பண்ணலாம் டெய்லரிங் ஃபீல்டில், பேசிக்காக டெய்லரிங் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி ஆன வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், 4 ப்ளவுஸ் வந்து கொக்கி வந்து கட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இதே மாதிரி ஏற்கனவே இதே கஸ்டமர் பார்த்திங்கன்னா 10 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு நியர் பை இருக்கிறவங்க தான் 10 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. பழைய ப்ளவுஸ் தான், ஆனால் ஒரு ப்ளவுஸ்க்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.